இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் கருப்புளுந்து களி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கருப்பு உளுந்து 2 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாசனை வர வரையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கருப்பு உளுந்து 2 கப்புக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பொரியரிசி மாதிரி வேணால் சும்மா லைட்டாக வறுத்தா போதும். உளுந்து வாசனை வர வரையும் வறுத்துக்கோங்க. 2ஐயும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த களி மாவு நம்ம வீட்டிலேயே மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறதில்ல. வீட்டில் எப்படி அரைக்கணும்னு கேட்டாக்கா இது குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். நான் நல்லெண்ணெய் தான் விட்டு செய்ய போகிறேன். நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை சலிக்கலாம் தேவையில்லை. இந்த மாவை சலிக்காமே நம்ம களி செஞ்சிடலாம். உளுந்து 2 கப்பு, அரிசி 1 கப்புக்கு எனக்கு மாவு எவ்வளோ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 2 கப்பு மாவு வந்துச்சு. 2 கப்பு மாவுக்கு நான் தண்ணி அளவு சொல்கிறேன். 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி விடணும். 2 கப் மாவு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் 6 டம்ளர் தேங்காய் பால் தான் விட்டேன். தேங்காய் பால் உங்களுக்கு தேவையான விட்டுட்டு தண்ணி கூட விட்டுக்கோங்க. 6 டம்ளர் விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி இந்த கலந்து விட்டதை தூக்கி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா களி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது தேங்காய் பாலோட இனிப்பே இதில் போதும். அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் இதில் வெல்லம் கூட போட்டு செய்வாங்க. தேங்காய் பாலுக்கு பதில் நீங்கள் ஸ்வீட்டாக வேணுன்னா கூட வெல்லம் கூட போட்டு செய்யுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.